ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு இயர்லி மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு வரையுமே உட்காராமல் வேலை பார்த்துட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற லேடிஸ்க்கு தான் தெரியும். ஸோ சமைச்சு கொடுத்து முடித்து எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அவங்கள கிளப்பி பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுவோம். ஸோ எனக்கு வந்து காலையில் நான் எந்த பொருளை எங்கே வைக்கிறேன் அப்படின்றதே நான் மறந்து போய் அங்கே தான் வச்சுருப்பேன். அந்த பொருளை அங்கே அங்கே விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் தேடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி தான் காலையில் பரபரன்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி வேறு எங்கள் மாமியார் வேறு வீட்டில் இல்லையா. ஸோ வந்துட்டு எல்லா லன்ச் ஒர்க் எல்லாமே நானே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் காலையிலேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு செடிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கேன். ஸோ எங்கள் மாமியார் வந்துட்டு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து சமையல் பண்ணிடுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளி வேலையெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போது நானே சமைச்சு எல்லாமே பண்ணுறனால ஒரு 2 டேஸாக நான் துவைக்காமையே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன தான் நம்ம துவைக்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட வேலையை நம்ம தான் பண்ணணும். ஸோ எவ்வளோ முடியாமல் நம்ம படுத்தாலுமே அட்லாஸ்ட் வந்துட்டு நம்மளோட வேலையை நம்ம தான் பண்ணணும். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 டேஸாக துவைக்காத துணி வந்துட்டு இன்றைக்கி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்படியே போட்டுட்டு நான் வந்துட்டு சைட் பை சைடு வந்துட்டு சமையல் பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ நம்ம வந்து காலையிலேருந்து நைட்டு வர வேலை பார்த்தாலும் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ஈவன் மறுநாள் கூட கடன் வாங்கி வேலை பார்க்கலாம். ஸோ இந்த டாட்லர்ஸ் 2 to 3 இயர்ஸ் இருக்கிற பசங்க இருக்கிற வீட்டிலலாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க ஒரு வேலை வைப்பாங்க. ஸோ அந்த வேலையை முடிக்கிறதுக்கு திரும்ப எந்திரிக்கணும். ஒரு நாளெல்லாம் கோவமாகவே பேசிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சிக்கன் கிரேவியும் ப்ளஸ் சிக்கன் பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு என் பையனை கிளப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு என் பையனுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலு. ஸோ 12:30க்கு வந்துடுவான். ஸோ பாருங்கள் லன்ச் வந்துட்டு சிக்கன் கிரேவியும் பெப்பர் சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஹெல்த்தையும் பார்க்கணுன்ட்டு நான் வந்து யோகா கிளாஸில் சேர்ந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த யோகா கிளாஸ்க்காண்டி தான் போகிறதுக்கு நான் வந்துட்டு கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.